ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்பிலையும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்கத்திலையும் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அழகாக காட்டியிருக்காங்க. சூர்யா மாதிரி ஒரு அழகான கதாநாயகனை காட்டிட்டு அவரை சிரிக்க வைக்காமல் காட்டுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை செஞ்சு காட்டிருக்கார் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். படத்தோட பாடல் காட்சிகளாகட்டும், படத்தோட சண்டை காட்சிகளாகட்டும், அதுக்காக போடப்பட்ட செட் ஆகட்டும், அந்த ஒவ்வொரு நடிகர்களையும் அவங்க கொண்டு வந்து அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்த விதமாகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா வேலையில பக்காவா செஞ்சுட்டு, ஆனா கதையிலையும் திரைக்கதையும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இதுக்கு முன்னால கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் அவர் எடுத்த படத்துல இருந்தே நிறைய சீனை ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. படத்துக்காகவும் நடிப்புக்காகவும் நடிகர் சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த எஃபோர்ட் பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. ரொம்பவும் அந்த படத்துக்கு மெருகேத்துதுன்னு சொல்லலாம். ஆனா இதை மீறி படத்தோட திரைக்கதை கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட இயக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்களோட அத்தனை உழைப்பையும் கீழே படுக்க வச்சிச்சு அப்படின்னு தாங்க நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு டெடிகேஷனோட ஒரு நடிகரை வச்சு பண்ணும்போது அதுக்கான திரைக்கதையை நல்லா ஸ்பீடா கொடுக்காம ரொம்ப படத்தை ஸ்லோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த ரெட்ரோ திரைப்படத்துல இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இருந்தா உண்மையிலே படம் இன்னும் ரொம்ப அழகா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுதுங்க.